விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? எங்க லைஃப்ல எப்ப சந்தோஷம், எப்ப மன நிம்மதி வரும்? வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சாச்சு. கீழே கமெண்ட்ஸ் வரக்கூடிய விஷயங்களை நானே சொல்றேன். வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சாச்சு. எல்லா துரோகங்களையும் கூட வச்சு அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்தாச்சு. போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையில் எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறதே. போராட்டம் விலகுமா? ஃபர்ஸ்ட் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா? இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு. இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். குரு பகவான் ராசிக்கு 8ல் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதம் முதல் அமர்ந்திருப்பார். ஜனவரிக்கு மேலே ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரையும் மிதுன ராசியில் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கடக ராசிக்குள்ள ஜூன் மாதத்துக்கு மேலே வந்துடுவார். கிட்டத்தட்ட இவர் அக்டோபர் எண்டு வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பயணம் செய்வார். இது மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எதையுமே ரொம்ப ஆராய்ந்து பார்க்குறவங்க. எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்ததே விருச்சிக ராசி தான். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம சொல்கிறோம்னா கரெக்டாக இருக்குங்க, நீங்கள் சொல்கிறபடி தான் நடந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் மூலமாக ஜாதகம் பார்த்தாலும் சரி அல்லது நேரடியாக ஜாதகம் பார்த்தாலும் சரி அதிகமாக ரியாலிட்டியே சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ராசியே விருச்சிக ராசி தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரியாலிட்டியாக கிரகங்களை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டேங்க. நீங்கள் மற்ற ராசி பலன் நம்ம பேசுகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகளுக்கு யாருக்குமே குருவுடைய டோட்டல் சேஞ்சு நான் சொல்லலை. உங்களுக்கு மட்டும்தான் டோட்டல் சேஞ்ச். ஏன்னா நீங்கள் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறவங்க, உண்மையை கண்டுபிடிக்கிறவங்க, கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுறவங்க. ஆனால் இல்லை, உங்கள் லைஃப்பில் எதுவுமே நிறைய விஷயங்களில் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துருக்கு. அப்போ இதுக்கு சரியான ஒரு பலன் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும்ல.